ஜெயலலிதாவுக்கு தாம் பயனுள்ள பல ஆலோசனைகளை வழங்கியதாக திவாகரன் தெரிவித்துள்ளார். தாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் என்பதால் அரசியலில் தூய்மையானவனாக செயல்படுவேன் என்றார். நல்லா ரொம்ப சாமி கும்பிட்றவன், நேர்மையான அரசியல், நேர்மையாக போகணும் அப்படிங்கிறது நினைக்கிறாள். ஆனால் குறுக்கு வழிகளில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த நாளில் கூட ஏதோ 20 டோக்கன்லாம் காமிச்சு எல்லாம் மக்கள் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் போன என்னுடைய தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு. ஆமாண்ணே, நாங்களே இந்த மாதிரி டோக்கன்லாம் கொடுத்தோம் போனோம் வந்தோம் அப்படின்னாங்க. சுற்றுப்பயணம் போவேன் பாருங்கள். தெரியாமையே கடவுளோட சித்தம் முதல் சுற்றுப்பயணமாக அம்மா அண்ணன்ட்டு வந்துட்டேன். நிச்சயமாக நான் பூஜை, கோயில் கும்பாபிஷேகம், கோயில்களை சரி செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் செஞ்சு கொண்டிருப்பேன். கல்வி, ஆராய்ச்சி இதுதான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ என்னை பாருங்கள், எதுவுமே வேண்டான்னு உட்காந்துருந்தேன். என்னென்ன தூக்கி கொண்டு வந்து நடு ரோட்டில் போட்டாங்க. என்ன இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது அம்மா கொண்டு வந்தாங்க, மழைநீர் சேகரிப்பு. இந்த திட்டம் நான் தான் சொன்னது. புதிய வீராணம் திட்டத்தை தடுத்தது நான் தான். புதிய வீராணம் திட்டம் போட்டீர்கள் என்றால் அங்கே ஒரு 10 மாவட்டம் பாலைவனமாக போய்விடும், போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு நான் அனிமேஷனில் பிக்சர் போட்டு எங்கள் அக்காட்ட கொடுத்து அம்மாட்ட காமிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அம்மா புதிய வீராண திட்டத்தை நிறுத்தினார்கள். தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது நான் தான் சொன்னேன். அம்மாவுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கணும்னு சொல்லி கடைசி நேரத்தில் நான் தான் அதை சொன்னேன். அது மாதிரி மறைந்த நடராஜன் அவர்கள் தான் மக்களுக்கு ஆடு, மாணவ செல்வங்களுக்கு கணினி கொடுக்க வேண்டும் என்பதை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில், அதிமுகவோட மேனிஃபெஸ்டோவில் சேர்த்தவர் அவர் தான். இந்த வீடியோ அம்மா ஏதோ வருங்காலத்தை நினைத்து அக்காவை, என்னுடைய சின்னம்மா அவர்களை வற்புறுத்தி எடுக்க சொன்ன போட்டோம். அவங்களுக்கு தெரியாமல் எப்படி எடுக்க முடியாதுன்னு நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தன்னை எடுக்க சொல்லியிருக்காங்க. உனக்கு நாளைக்கு பிரச்சனை வரும் சசி, என்ன அரசியல்வாதிகளை பற்றி நீ நம்பாத, நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இன்னும் பல சீடிகள் இருக்கலாம், இன்னும் தெளிவான சீடிகள் இருக்கலாம். அது என்னுடைய சகோதரிக்கு தான் தெரியும். அது அவங்க வச்சுட்டு போன இடத்துலேருந்து கலவடப்பட்டிருக்கிறது இந்த சீடிகள்.